குழந்தையே, எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார். கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கிவிடுகிறேன். வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? உன் தந்தை, உன் அப்பா, உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையாய் வைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய், அரவணைப்பாய், ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன். எல்லா விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன். இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய். இது சத்தியம். நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது. நீ இதுவரை யாரிடமும் உன் மனதிற்குள் போட்டு வைத்திருக்கும் குமரலை, ரகசியத்தை யாரிடமும் சொல்லவில்லை. உனக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள் போட்டு வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகிறேன். இதை கேட்டதும் நீயே பிரமித்து போயிருக்க போகிறாய். இது உறுதி. கேள், இது உனக்கே நன்றாக புரியும். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து நன்மையை செய்யுங்கள். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்துவிட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்து தீங்குக்கு பதிலாக நன்மையை செய்யுங்கள். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. உன் எண்ணங்களின் நிலையறிந்து சுதாரிக்க நீ நிதானத்தோடு இருக்க வேண்டும். ஆம், ஓடும் நீரில் நீந்த முடியும். கரை புரளும் காட்டாற்று வெள்ளத்திலோ கண் நிமைக்கும் நேரத்தில் அடித்து செல்லப்படுவாய் என்பதை நீ உணர்ந்து கொள். எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையே உன் துணிவு என்பதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய ஏங்குதல் போராட்டங்களை எல்லாம் விடுத்து என்னையே நீ சார்ந்திரு. நான் உன்னுடைய இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்லுகிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என் மேல் சுமத்து. உனக்கு சாந்தி ஏற்படும். வானமே, அந்த வானமே எழுந்து மேலே விழுந்தாலும் உன்னுடைய நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த சாயி சாயி என்ற என்னுடைய நாமத்தை மட்டும் நீ இடைவிடாமல் ஜபித்து கொண்டே இரு. உங்களுக்கு முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக எப்போதும் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இப்போது உன் மனதிற்குள் ஓட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை நான் சொல்கிறேன். சில நேரம் மனம் எதை மறக்க நினைக்கிறதோ விதி அதையே அதிகம் நினைக்க வைக்கிறது. பேசாமல் இருந்துவிட்டால் அழிந்து போவது மொழிகள் மட்டுமல்ல, சில உறவுகளும் கூடத்தான். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், உன்னிடம் எதை பறிக்க வேண்டும் என்பதை இறைவனை முடிவு செய்வார். வழிகளுக்கும் வழிகள் இருந்திருந்தால் கண்ணீர் வரும் வரை கத்தி அழுதிருக்கும், தாங்க முடியாமல். நீ அவ்வளவு கண்ணீரை பார்த்திருக்கிறாய். நீ அத்தனை வழிகளை சுமந்திருக்கிறாய். செய்த உதவியை என்றைக்குமே வெளியே சொல்ல மாட்டாய். அவ்வளவு உதவி செய்தும் உனக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. மிஞ்சியது உனக்கு வழிகள் மட்டும்தான். செய்த உதவியை நீ சொல்லி காட்டாதே. எவரும் செய்ய தயங்கும் உதவியை நீ செய்து காட்டு. சுமந்து செல்லும் அந்த 4 பேர் யார் என்று தெரிந்துவிட்டால் கைமாறி ஏதாவது செய்துவிடலாம். ஒற்றை சிறகோடு என்றைக்குமே வானில் பறக்க முடியாது. ஒத்து வராதவர்களோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்க முடியாது. உடல் காயத்திற்கு மருந்திடுவதைப் போல் உங்கள் மனக்காயத்திற்கு அனைத்தையும் நீங்கள் மருந்திட வேண்டாம். எல்லாவற்றையும் மறந்திடுங்கள். நிம்மதி இல்லை என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நல்லவர்களுக்கு என்றுமே அது எளிதில் கிடைப்பதில்லை. மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நீங்கள் வாழ பழகுங்கள். அதுவே நிம்மதிக்கு வழிவகுக்கும். நீங்கள் எங்கு சென்றாலும் வெளிச்சத்தை எரியுங்கள். மகிழ்ச்சியை கொண்டு வாருங்கள். மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்துங்கள். கடந்த காலத்தை தோண்டி எடுப்பதில் அர்த்தமில்லை. உங்கள் எண்ணங்களை உயரத்திலேயே எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக உங்களுக்கு தெரியும். எண்ணங்கள் அழகானால் நாம் எண்ணியவைகள் அனைத்துமே இனிதாக நடந்தேறும். நல்லதை நினைத்து துவங்குங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். பல சமயங்களில் நீ உனது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே அதுதான் நம்மால் முடியும் என்று கருதி செய்து வருகிறாய்.
எதற்கும் பயப்படாதே. நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை, முடிவே அற்றவை. வாழ்க்கையில் எப்போதும் பழையதையே நினைத்து கொண்டிருந்தால் புதியதை உன்னால் அனுபவிக்க முடியாது. நீ பல கஷ்டங்களையெல்லாம் தாண்டி வந்து விட்டாய். எத்தனை அவமானங்களை சந்தித்தாய், எவ்வளவு துயரங்களையெல்லாம் சந்தித்தாய். நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு நிம்மதி வருமா, துயரம் வருமா என்று மட்டும் சிறிது இந்த நொடியே யோசித்துப்பார். அப்போதுதான் உனக்கு எல்லாமே தெரிய வரும். வாழ்க்கையில் எப்போதுமே திருப்பு முனைகள் அவசியம். அவை மட்டும் இல்லாவிட்டால் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். தடைகள் வர வேண்டும், அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும், வெல்ல வேண்டும். இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய். ஆகையால் தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மன நிறைவான ஒன்றாக இல்லாமல் மிக சாதாரணமாகவே கழிந்து விடுகிறது. வாழ்க்கையையும் வாழ்ந்தே முடித்து விடுகிறார்கள். அப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயா? போனது எல்லாமே போகட்டும். அதை பற்றியே உன் மனதிலே ஏற்றிக்கொள்ளாதே. அது எல்லாமே அழைத்துவிடு. பண்புகளில் தலைமையிடம் வகிப்பது கோபம் கொள்ளாமல் அன்பால் எவரையுமே அணைத்தலே ஆகும். சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்க பெற்றிருந்த ஒருவரால் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள். செல்வம், கல்வி, உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு, நிதானம், அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கும் வாழும் நிலையில் வைத்து விடாது. மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி உங்களை தேடி வரும். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்களாவர். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றுமே நான் இருப்பேன். என்னை நீ ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாகவே உனக்கு நான் பதில் தருவேன். நீ எதை பற்றியுமே கவலைப்படாதே. உன் வாழ்க்கை பற்றிய ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறேன் என்று நினைக்காதே. உன்னுடைய மனக்குமுறல் ஏற்கனவே உனக்கு தெரியும். மீண்டும் அதையே நான் சொல்வதால் என்ன ஆகப் போகிறது? உனக்கு இனிமேல் நடக்கப் போவதை தான் நான் சொல்கிறேன். இனிமேல் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நான் இதில் சுட்டி காட்டியிருக்கிறேன். நீ எப்படி இருக்க வேண்டும், இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது என்பதை தான் நான் இப்படி சொல்லியிருக்கிறேன். அதை நீ தெளிவாக புரிந்து கொள். நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய வருங்காலத்திற்காக. அதனால் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே அமையும். உன் ரகசியம் உன் ரகசியமாகவே இருக்கட்டும். உன்னுடைய கவலைகளை யாரிடமே நீ பகிர்ந்து கொள்ளாதே. அவர்கள் கேட்டுவிட்டு பின்னால் போய் உனக்கே எதிராக பேசுவார்கள். அதனால் உனக்குள்ளேயே அந்த கவலைகளை எல்லாமே போட்டுவிடு. உன் கவலைகளை எனக்கு தெரியும், எல்லாவற்றுமே எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ யாரிடமும் உன் துன்பத்தையோ கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையோ எதையுமே வெளியே காட்டிக்கொள்ளாதே. உனக்கு நான் இருக்கிறேன். உன் துணைக்கு நான் வருகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கிறேன். பிறகு எதற்காக நீ மற்றவர்களை தேடி போகிறாய்? உன்னிடம் அன்பு இருக்கிறதல்லவா? மற்றவர்களுக்கு உன் அன்பை மட்டுமே கொடு. அன்பாக மட்டுமே எல்லோரிடமே நடந்து கொள். உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இரு. நீ உதவி செய்ய செய்ய என்னால் நிறைய உதவிகளை உனக்கு செய்ய முடியும். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. நான் சொல்வது போல செய்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளை. இனிமேல் உன் வாழ்க்கையில் ஏற்படுவது எல்லாமே நீயே பிரமிக்கும் அளவுக்கு இருப்பாய். நீயே பிரமித்து போவாய். நீயே ஆச்சரியப்படுவாய். அவ்வளவு நன்மைகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். பழையதையே நினைத்து கொண்டிருக்காதே. புதியதை நோக்கி, உன் வெற்றிப்படியை நோக்கி நீ காலடி எடுத்து வை. எல்லாமே உனக்கு நல்லதாகவே அமையும். உன் ரகசியம் உன்னுள்ளே இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், யாரிடமும் போய் உன்னுடைய கவலைகளை மட்டும் சொல்லாதே. எவ்வளவு சந்தோஷமாக வேண்டுமானாலும் பேசு, ஆனால் கவலைகளை மட்டும் யாரிடமும் சொல்லக்கூடாது. சொல்வது நன்றாக புரிகிறதா? நன்றாக மனதில் கொள், ஏற்றுக்கொள், தெளிவாக வைத்துக்கொள். நீயும் சந்தோஷமாகவே இருப்பாய். உன் குடும்பமும் சந்தோஷமாகவே இருக்கும். நான் சொல்வது போல செய்து நீ உன் வாழ்வில் நீ வெற்றி பணியை சுவைக்கப் போகிறாய். நன்றாக இருப்பாய். நீ எல்லாம் நல்லதே நடக்கும் உனக்கு.
கடவுள் நம்மை எப்போதும் 1000 கண்களால் பார்க்கிறார். இரக்கமுள்ள தந்தை நம்மை துக்கத்தில் ஆழ்த்த மாட்டார். ஆனால் அவ்வப்போது நம்முடைய நம்பிக்கையையும் பொறுமையையும் அர்ப்பணிப்பையும் சோதித்து பார்ப்பார். பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்தால் நாம் கடவுளை குற்றம் சாட்டுவதற்கு விரைந்து விடுகிறோம். அவருடைய கருணையின் தரத்தை நாங்கள் சந்திக்கின்றோம். கடவுள் உருவாக்கிய மாயையை நாம் அடையாளம் காண தவறுகின்றோம். உண்மையான பக்தன் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவனும், கடவுளின் வழிகள் தனக்கே நன்மை என்பதை அறிந்தவனும், துன்பங்களாலும் கலங்குவதில்லை. எத்தனை துயரங்கள் வந்தாலும் கலங்கி போவதில்லை. கௌரவத்தின் உயரங்களை அடைய ஒருவர் பாடுபட வேண்டும். அவருடைய தெய்வீக கிருபைக்கு நாம் எவ்வளவு தகுதியானவர்கள் மற்றும் வலிமையானவர்கள் என்பதை மதிப்பிடுவதற்கு கடவுள் நம்மை சோதிக்க மாட்டார். உண்மையில் கஷ்டங்கள் நம்மை கடவுளிடம் நெருங்கிச் செல்கின்றன, நெருங்க வைக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலையில் எரிக்கப்படும் தங்க துண்டை பிரகாசமாக பெறுவது போல துன்பங்களும் நம்மை ஆன்மீக ரீதியில் ஞானமாகவும் வலிமையாகவும் நல்ல ஒரு ஆன்மீக ஆற்றல் மிக்கவராகவும் ஆக்குகின்றன. பல இன்னல்களுக்கும் அவமானங்களுக்கும் ஆளானாலும் பாண்டவர்களும் திரௌபதியும் பகவான் கிருஷ்ணரின் மீதுள்ள வலுவான நம்பிக்கையை இழக்கவில்லை. விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் பாபா தன்னை காக்க இருக்கிறார் என்று நினைத்தால் அவர் நிச்சயமாகவே குணமடைவார். ஒரு நம்பிக்கையான பக்தர் பாபா தன்னை படுக்கையிலிருந்து வெளியே இழுத்து கால்கள் நிற்க வைப்பார் என்று நம்புகிறார். தன்னுடைய காலால் சுயமாக நடக்க வைப்பார் என்று நம்புகிறார். பாபாவின் மீதுள்ள நம்பிக்கையால் அசைக்க முடியாததை கூட அசைத்து காட்ட முடியும். நடக்காது என நினைப்பதை கூட அவரால் நினைத்து காட்ட முடியும், நடத்தி வைக்க முடியும். சோதனைகள், தொல்லைகள் மற்றும் துன்பங்களை நாம் மகிழ்ச்சியுடன் சகித்தால் நம் கடவுளின் சோதனைகளை கடந்து அவரை நெருங்கிவிட்டோம் என்று அர்த்தம். பாபாவின் மீது நாம் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையே நம்முடைய வாழ்வின் நங்கூரம், அச்சாணி என்று கூட சொல்லலாம். நங்கூரமிட்டு கப்பல் நிற்பது போல நம் வாழ்க்கையும் அவருடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நங்கூரம் போட்டு நிம்மதியாக இருக்கலாம். பாபாவின் பாதங்களை நீங்கள் தஞ்சமடைந்து விடுங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே கூடிய விரைவிலேயே சீக்கிரமாகவே அவர் நிறைவேற்றி தருவார். அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அவரால் எல்லாவற்றையுமே நமக்கு எளிதாக செய்ய முடியும். நாம் கண்கொண்டு அதை பார்க்கவும் முடியும். என் பாசம் மிகுந்த என் தந்தையே, என் கஷ்டங்களை உன் காலடியில் வைத்து விட்டேன். என் சாயப்பா, நீயே என்னை பார்த்து கொள்வாயப்பா என்று அவர் பாதங்களில் சரணடைந்து விடுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உனக்கு எது நடந்தாலும் அது எல்லாமே நன்மைக்கு தான், அனைத்துமே நன்மைக்கு தான் என்பதை நீ நினச்சிக்கணும். அப்போ தான் உன்னால் தெளிவாக இருக்க முடியும், எதையுமே தீர்க்கமான முடிவாக எடுக்க முடியும். உன் மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் நிறைய உருவாகிட்டே இருக்கும். அவை எல்லாத்தையுமே நீ ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையில் இந்த ஒரு வாழ்க்கை உனக்கு பத்தவே பத்தாது. சில எண்ணங்கள் உனக்கு உன்னை நீ யார் என்று உணர்த்தி காட்டும். மற்றவர்களை, உலக நடப்புகளையும் காட்டும். சில எதிர்மறையாய் மட்டுமே வெளிப்படும். அப்போது பயப்படாத, தடுமாறாம அதிலிருந்து வெளியே வந்து உன் மனதை அமைதியாக்கு. அது உன்னை எந்த வகையிலுமே பாதிக்காது. உனக்கு துணையா எல்லா இடத்திலுமே நான் உன்னை சூழ்ந்து இருப்பேன். என் உயிரா உனக்கு நான் தருவேன், என் உயிரையே உனக்கு தருவேன். ஏனென்னா நீ தான் என்னோட உயிரான பிள்ளை. நடந்து முடிஞ்சது அனைத்துமே அனுபூதி. அதாவது அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. எதை செய்து முடிக்கணும்னு உன் மனசில் படுதோ அதை கவனமாக செஞ்சு முடி. அதில் மட்டுமே உன்னோட எண்ணம் முழுசாக இருக்கட்டும். மகிழ்ச்சியான முதல் படி அதுதான். கடந்த காலத்தை பற்றிய கவலைகளை தான் தவிர்ப்பது தான் உனக்கு நல்லது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பவர்கள் ஜெயிக்கிறாங்க. அடுத்தவரை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறவங்க தோத்து தான் போவாங்க. வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை கொள்ளணும். நடக்கலையா அதை விட அதிகமாக பெருமை கொள்ளு. ஏன்னா நாளை அதை விட சிறப்பாக இருக்கும்னு நம்பு. நாளைக்கு அதை விட சிறப்பாக நடக்கும்னு நம்பு. எதையுமே எதிர்கொள்வேன் என்ற தன்னம்பிக்கையே நமக்கு எப்போதும் வெற்றியை கொடுக்கும். தைரியம், துணிச்சல், வீரம், கம்பீரம் இவை எல்லாம் தான் நம்மக்கிட்ட இருக்கணும்.
அறிவில் முதிர்ச்சி அடையணும், மனதில் முதிர்ச்சி அடையணும், தொழிலில் முதிர்ச்சி அடையணும், உறவுகளில் எல்லார்ட்டையும் முதிர்ச்சி அடையணும், பொருளாதாரத்தில் முதிர்ச்சி அடையணும், ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடையணும். இவை அனைத்திலுமே மெச்சூரிட்டியாக இருப்பவங்களை அனைத்துமே வெற்றி தான். அவங்களுக்கு தான் மங்களமும் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே முதிர்ச்சி அடைஞ்சாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீ செஞ்சுக்கிட்டே இரு, அப்போ தான் உனக்கு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் இல்லைன்னு புலம்புவாங்க நிறைய பேர், கவலைப்படுவாங்க, குறை சொல்லுவாங்க, சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. நான் ஏன் ஜெயிக்கலை தெரியுமா என்று ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருப்பாங்க. காரணம் சொல்பவர்கள் காரியம் செய்ய மாட்டாங்களா? காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்ல மாட்டாங்களா? எல்லாமே நமக்கு தெரியும், அந்த இறைவனுக்கு தெரியும். எதையுமே துணிஞ்சு செயல்பட்டாதான் உன்னால் வெற்றி அடைய முடியும். பயந்துக்கிட்டே இருந்தினா நீ அப்படியே இருக்க வேண்டியதுதான். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னோட அன்பு குழந்தை, நீ வாழ்க்கையில் எதையுமே எதிர்பார்க்காத. நீ எதிர்பார்க்காத வண்ணம்தான் உனக்கு உன் அருகில் உன் சாயப்பா நான் எப்போதும் உயிராக இருப்பேன். நீ என்னிடம் என்ன கூறணும் என்று பட்டியலிட தேவையே கிடையாது. உன் மனதில் அமர்ந்துக்கிண்டு நான் அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன தேவை என்பதும் எனக்கு தெரியும். உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன். முதல்ல நீ எதையுமே இப்போ கிடச்சிரும், நாளைக்கு கிடச்சிரும் நீ எதிர்பார்க்காத. எதிர்பார்க்காம இரு. என்னட்ட சொல்லிட்டு இல்லை, நீ எதிர்பார்க்காம உன் வேலையை மட்டும் பாரு. நீ எதிர்பார்க்க தான் அது தள்ளிட்டு போகும். அப்படி தள்ளிட்டு போகும்போது உனக்கு மனசில் நிம்மதி இழக்கும், நம்பிக்கை போகும். அதனால தான் சொல்கிறேன், நீ எதையுமே எதிர்பார்க்காத. என்னட்ட நீ சொல்லிட்ட, அதனால் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். எதிர்பார்க்காத வண்ணம் தான் நீ உயர முடியும். இன்று முதல் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். உன் கஷ்டம் எல்லாத்துக்குமே உனக்கான நியாயத்தை நான் வழங்க போகிறேன். உன்னை எப்போதும் என் நெஞ்சில் சுமக்கிறேன். இன்று உனக்கான நல்ல செய்தியை நான் உனக்கு பரிசளித்தேன். இனி தொடர்ந்தும் அதுக்கு மேலும் உனக்கான நல்ல செய்தி வரும். நீ தளராத. மற்றவர்கள் எல்லாரும் உன்னை பசப்பாடினாலும் நீ கலங்காத. யாரை பற்றியுமே நீ பேசாத. உன் கோபத்தை குறைச்சிக்கோ. உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைக்கிறேன். உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை இன்று நீ பதிச்சிட்ட. விரைவில் அதில் ஓவியமா பயணிக்க போகிற. இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் நின்ற இல்லையா? என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் கொடுங்கப்பா என்று கேட்டு இல்லையா? அதற்கு தான் நான் இன்று உனக்கு நேராக பதிலளிக்க போறேன். உனக்கு நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும். நீ நல்லா இருப்ப. நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும்.